free DMAT account with Alice Blue today. Click on the description link. India's #1 dealer Vasant & Co. RD special discount sale up to 50%. பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரே கொண்டாட்டம் தான் உனக்கு. 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் 5 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட குறைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இந்த கவர்மெண்ட் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. வரிகள் டெஃபினட்டா அடுத்த வருஷம் ஏற்றுவோங்கிறத அவர் சொல்லிட்டார். இந்த வருஷம் நடுவுலயே ஏற்றினாலும் பாசிபிலிட்டி. இந்த வருஷமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, டாட்டாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் டைட்டன் ஆரம்பிச்சாங்க. ஸோ டைட்டனை விற்பாருன்னு நான் நினைச்சேன். டாட்டாஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நெய்வேலி ரீட்டைல் கார்பரேஷனில் வெறும் ஒரு ஈகோ ரீசனுக்காக ஜெயலலிதா 5% வாங்கினதை விற்பாங்கன்னு நினைச்சேன். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை விற்று கொஞ்சம் கடன் சுமையை குறைப்பாரோன்னு நான் எதிர்பார்த்தேன். 9 மாவட்டங்களில் சிப்காட் புதுசாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 இடத்துல டைட்டில் பாக்ஸ் உருவாக்க போகிறாங்க. 9 இடத்துல தொழில் பூங்காலாம் ஓகே. பட் யாரும் வேலை செய்ய போகிறோம்? தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறைய போகும். இப்போ எங்கே வேலைக்கு போனால் போய் பார்த்தாலும் 100 பேரை வேலை 30 பேர் தான் தமிழனாக இருக்காங்க. மீதி 70 பேர் வட இந்தியனாக. அந்த குரூஷியல் இஷ்யூவை அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தேன். சார், இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கடன் ரத்து சார். கல்வி கடன் ரத்து. நீங்கள் கல்வி கடன் தான் ரத்து பண்ண முடியாது. அப்படி அடுத்த பட்ஜெட்லேருந்து நாங்கள் டெஃபினட்டாக டேக்ஸை ஏற்றுவோம்னு சொல்லிட்டாரு. டேக்ஸ் ஏற்றுவோம்னு எங்கேயும் சொல்லலை சார். ரிஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைய கூட செய்யலாம் சார். சில டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 10 வருஷமா ஏறாத டேக்ஸ் குறையுங்க. டெஃபினட்டாக டேக்ஸஸ் குறையாது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏமாற்ற முடியாது, ஜிஎஸ்டியில் ஏமாற்ற முடியாது. ரொம்ப டைட்டன் பண்ணுவாங்க, ரொம்ப கராராக பார்ப்பாங்க. வணக்கம் இமானுவேல் சார். பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரே கொண்டாட்டம் தான் உனக்கு. 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் 5 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட குறைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் ரெவன்யூ செகண்ட் வேவ்ல நிறைய செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு 17,000 கோடி அவர் செலவு பண்ணியிருக்காரு பிடிஆர்னு. அதனால அதே அவரால் குறைச்சிருக்க முடியாது. ஆனால் உனக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் போடுவது நீ. ஒரு நாளைக்கு 10 ரூபா மிஞ்சம் 3 லிட்டர் போட்டா. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முதல் பட்ஜெட் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த கவர்மெண்ட் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறாங்க, பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. வெள்ளை அறிக்கை வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கு பிறகு வரிகளாம் அதிகமாக்கிடுவாங்களோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு டெபிசிட் இருக்கும்போது ரெவென்யூ இல்லை அப்படின்னும் போது வரியை அதிகமாக்குறதான ஒரே வழி அப்படின்னு நீங்கள் கூட சொன்னீங்க. ஸோ அதிகமாயிருமோ அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அறிவிப்புகள் எதுவும் இல்லை, வரி எதுவும் உயர்த்தப்படலை. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக பார்க்குறேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக போட்டிருக்கிற பட்ஜெட்டாக பார்க்குறேன். ரெண்டாவது ப்ளீஸ் ஆல் செக்ஷனில் எல்லாருக்கும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இருக்கணும் இந்த பட்ஜெட்லேருந்து. ஏழை, லோவர் மிடில் கிளாஸ், அப்புறம் இந்த ஐடி பசங்க, அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இதில் கொஞ்சம் அவரால் முடிஞ்சதை தொட்டிருக்காங்க. அது மாதிரி ப்ளீஸ் ஆல் பட்ஜெட்டாக பார்க்குறேன். வரிகள் டெஃபினட்டாக அடுத்த வருஷம் ஏற்றுவோங்கிறத அவர் சொல்லிட்டார். இந்த வருஷம் நடுவுலையே ஏற்றினாலும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸ் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு வாக்குறுதி தான் அவர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதை விவசாயிக்கு இலவச கடன் கொடுப்போங்கிறத, இலவச எலக்ட்ரிசிட்டி கொடுப்போங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை தவிர டெஃபினட்டாக வரிகள் நெக்ஸ்ட் இயர் ஏறும். மாநில நிதி கொள்கை தனியாக உருவாக்குறதுக்கு குழு அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. நிதி கொள்கை உருவாக்கும் பொழுது வரிகள் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். வரி மட்டும் உயராது. பல டேட்டாலாம் இப்போதான் நான் கலெக்ட் பண்ணுறேங்கிறாரு. ஸோ பல சேல்ஸ் நடக்கும். இந்த வருஷமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது, டைட்டன்கிற கம்பெனியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கோ-ஃபவுண்டர். டாட்டாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் டைட்டன் ஆரம்பித்தாங்க. ஸோ டைட்டனை விற்பாருன்னு நான் நினச்சேன். டாட்டாஸ் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நெய்வேலி ரீட்டைல் கார்பரேஷனில் வெறும் ஒரு ஈகோ ரீசனுக்காக ஜெயலலிதா 5% வாங்கினதை விற்பாங்கன்னு நினச்சேன். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை விற்று கொஞ்சம் கடன் சுமையை குறைப்பாரோன்னு நான் எதிர்பார்த்தேன்.
இது ஆங்கிலத்தில் ஈஸி ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம யாரையும் புண்படுத்தாமல் இந்த பழைகளை நீ பிரிக்க முடியும். அது பண்ணுவாருன்னு நினச்சேன். அது கூட பண்ண வேண்டாம், அடுத்த வருஷம் வச்சுட்டாரு. இதில் முக்கியமாக வந்து சில அறிவிப்புகளை குறிப்பிடுறாங்க. அதில் வந்து தொழிற்பேட்டைகள் உருவாக்குறது, 9 மாவட்டங்களில் சிப்காட் வந்து புதுசாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 இடத்துல டைட்டில் பாக்ஸ் உருவாக்க போகிறாங்க. ஸோ இதனால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு ஒரு என்னோட கருத்து. இது வந்து நல்ல நான் வரவேற்கிறேன். 9 இடத்துல தொழில் பூங்காலாம் ஓகே, பட் யாரும் வேலை செய்ய போகிறாங்க? நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறைய போகுது. அது வெரி கிளியர். நம்ம எங்கே சுற்றினாலும் தெரியுது. நம்ம எங்கே வேலைக்கு போய் பார்த்தாலும் 100 பேரை வேலை என்ன 30 பேர் தான் தமிழனாக இருக்காங்க. மீதி 70 பேர் வட இந்தியனாக இருக்காங்க. ஸோ அந்த குரூஷியல் இஷ்யூவை அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தேன். அந்த குரூஷியல் இஷ்யூ அவர் பேசுறது எப்படி வந்து நம்ம பாப்புலேஷனை உயர்த்துவோம். இல்லாட்டா நீங்கள் என்ன பூங்கா போட்டாலும் சரி, இந்த பூங்காவில் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வரணும். அது தமிழன் இல்லைன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணி என்ன யூஸுங்கிறது எனக்கு ஒரு ஸ்லைட் இரிட்டேஷன். ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து ஆட்கள் இன்னும் வந்தால் தான் இந்த பூங்காலாம் வேலை செய்யும். சார், இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கடன் ரத்து சார். கல்வி கடன் ரத்து, இல்லைனா வந்து விவசாய கடன் ரத்து, இந்த மாதிரி கடன் ரத்து நிறையா வரும், அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கான கடன் மட்டும்தான் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பயிர்க்கடன்லாம் வந்து படிப்படியாக அதில் சில முறைகேடுகள்லாம் இருக்குது, அதை சரி பண்ணிட்டு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்வி கடன்னா ரத்து பண்ண முடியாது. ஏன்னா கல்வி கடன் ரத்து பண்ணுறதுங்கிறது பேங்க்கில் லோன் கொடுக்க முடியாது. பேங்க்கில் லோன் நீங்கள் ரத்து பண்ணணும்னா எல்லா காசையும் நீங்கள் கட்டணும். அரசு கவர்மெண்ட் அப்படி தானே பண்ணும் வழக்கமாக கடன் ரத்து அப்படின்னா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது வேற. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட டோட்டலாக எஜுகேஷன் லோன் 60,000 கோடி பாக்கி இருக்கு. நான் உங்களுக்கு கட்டிடுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 15,000 கோடி கட்டிடுறேன்னு 4 வருஷத்துல 60,000 கோடி கட்டலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 1000 கோடி கணக்கு மேலே இருக்கும் இந்த கல்வி கடன். இது பிரைவேட் பப்ளிக் செக்டர் பேங்க்லையும் இருக்கும், பிரைவேட் செக்டர் பேங்க்லையும் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா நீ நாளைக்கே காசை கட்டுமா. சென்ட்ரல் நம்ம கவர்மெண்ட்டால் இன்னைக்கு 10,000 கோடி ஒரே வருஷத்தில் கட்ட முடியாது. அதனால் கல்வி கடனை ரத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், நாட் பாசிபிள். சார், மற்ற கடன் பயிர்க்கடன் இதெல்லாம் ரத்து செய்யலாம் அப்படின்னு. பயிர்க்கடன் தான் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை இவங்க ரத்து செய்யலாம். முன்னாடி இவங்க ரத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் குஜராத்தில் 2 கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் போண்டியானதுனால ஆர்பிஐ கிரேட்டர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து முன்னாடி கடன் ரத்து சொல்லிட்டு நீங்கள் 5 வருஷமாக பணம் கொடுக்கலான்னு இருந்த ஸ்கீமு இப்போ நடக்காது. இன்றைக்கி நீ ரத்து பண்ணுறேன்னா நாளைக்கு காத்தால காசு கொடுக்கணும். அந்த பொசிஷனில் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, அதனால ரத்து செய்யுது. ஓகே சார். சார், இதில் வந்து ஃபின்டெக் பார்க்ஸ்லாம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சென்னை நந்தம்பாக்கத்தில் ஃபின்டெக் பார்க் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபின்டெக்காக இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் டெஃபினட்டாக இதை வரவேற்கிறேன். ஃபின்டெக் தான் ஃபியூச்சர். ஃபின்டெக் வந்து பேங்க்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபின்டெக்னால் என்ன, உங்கள் கூகுள் பே மாதிரி என்ன NCPIன்னு ஒன்று இருக்குது. அது மேலே ரைட் பண்ணி ஆப்ஸ், பேமெண்ட் ஆப்ஸ் பண்ணுறது. இப்போ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஃபின்டெக் வந்து ரேசர் பேங்கிற ஒரு கம்பெனி. இது மாதிரி இருக்கிற கம்பெனிகள் நிறைய இனோவேஷன் பண்ணுவாங்க. பேசிக்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலிங், உங்களோட பழைய டேட்டாவை வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று, உங்கள் பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டான இடத்துல போட்டு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கோட ரோலை கம்ப்ளீட்டாக குறைச்சி ஃபின்டெக்கோட ரோல் ஜாஸ்தியாக போகுது. ஸோ இது ஒரு ஈகோ சிஸ்டமே தனியாக இன்வால்வ் ஆக போகுது. அதனால் இது மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் தான் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறாரு, சில கம்பெனியோட லிஸ்டிங் சார்ஜை நான் கொடுக்குறோன்னா கூட 30 லட்ச ரூபா வரைக்கும் நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம வெல்கம் பண்ணணும். சார், கிளைமேட் சேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து அதை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரொம்ப மாற்ற இயக்கம். ஏன்னா இப்போ நான் வந்து இருக்கிறது ராயப்பேட்டை. நான் அப்படி லெஃப்டில் நம்ம நேராக போய் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினா மெரினா பீச் வந்துடும். 1 கிலோமீட்டர் கூட கிடையாது மெரினா பீச். இங்கேருந்து 100 வருஷத்தில் பாதி தூரம் மெரினா தண்ணி உள்ளே வந்துருங்கிற பயம் இருக்குது.
ஏன்னா டெம்பரேச்சர் 1 கிலோமீட்டர் 1 ஹவர் 1 சென்டிகிரேட் ஏறிச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து தண்ணி ஏறுங்கிறது. தண்ணி ஏறி மெட்ராஸ்லேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே வந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயே தண்ணி வந்துருங்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயத்த வந்து அவர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு வந்து ஒரு கோஸ்டல் ஸ்டேட்டு, அதனால நம்ம இதை கேர்ஃபுல்லாக செய்யணும், இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம கவுண்டர் பண்ணணுங்கிற அவரோட வியூவை நான் வர வைக்கிறேன். ஓகே சார். சார் இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், அதாவது எதிர்பார்த்து வராத விஷயங்கள்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டைட்டனை விற்றுருக்கலாம், டைட்டன் ஸ்டேக்கை விற்றுருக்கலாம், என்எல்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் மக்களை வந்து இப்போ நான் டைட்டன் ஷேர் தமிழ்நாட்டில் இருக்கோ இல்லையோ அது மக்களை அஃபெக்ட் பண்ணாது. அந்த டைட்டன் ஷேரை விற்றுருக்கலாம். அதே மாதிரி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஷேரை விற்றுருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா சார்? ஏன்னா ஏற்கனவே டெபிசிட்ல டெஃபினட்டாக ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த வாட்டி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, அப்போ அடுத்த பட்ஜெட்லேருந்து நாங்கள் டெஃபினட்டாக டேக்ஸே ஏற்றுவோம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால டெஃபினட்டாக நான் வந்து ரெவென்யூ டேக்ஸ் ஏற்றுவோம்னு எங்கேயும் சொல்லலை சார். ரிஃபார்ம் பண்ணுவோம் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் கோவிட் பேண்டமிக் இருக்கு, குறை கூட செய்யலாம் சார். சில டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 10 வருஷமா ஏறாத டேக்ஸ் குறையும். ஸ்லாப் மாற்றி ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் அது மாறாது. அது டெஃபினட்டா டாக்ஸஸ் குறையாது, டாக்ஸஸ் ஏறும். மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸஸ் இந்த வாட்டியே ஏறும்னு நினைச்சேன், ஏறலை. அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதனால டெஃபினட்டா வந்து ரெவென்யூவை டைட்டன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அவர் பேசினார், கமர்ஷியல் டாக்ஸஸை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், இன்னும் ஆட்களை போடுவேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போடுவேன், ரெவென்யூ ப்ளக் பண்ணுவேன்னு சொன்னார். அதனால டெஃபினட்டாக we can expect that better growth in GST. and also fact என்னன்னா லாஸ்ட் இயர் எக்கானமி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் இருந்தது கோவிட்னால. இந்த வாட்டி கோவிட்னால அவ்வளோ ஷட் டவுன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சார் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான புது ஃபேக்டர்ஸ் என்னென்ன சார் புதுசாக ஆட் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? புது ஃபேக்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கிரேட்டர் எஃபிஷியன்சி இன் டேக்ஸ் கலெக்ஷன் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்ற கருத்து இல்லை. அதுக்கு ஒரு குழு கூட போட்டிருக்காங்க, ஃபைனான்ஸ் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ தெர் வில் பி லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் டேக்ஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டேக்ஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏமாற்ற முடியாது, ஜிஎஸ்டியில் ஏமாற்ற முடியாது, ரொம்ப டைட்டன் பண்ணுவாங்க, ரொம்ப கராராக பார்ப்பாங்க. ஓகே சார். ஸோ தமிழ்நாட்டோட நிலைமை வந்து இந்த 3 வருஷத்துல மாறிடும். அதாவது நம்ம அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. இந்த வருஷத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுப்பாருங்க. பட் இது ஒரு கோவிட் பேண்டமிக் இயராக இருக்கிறதுனால அவர் எடுக்கலை. பட் என்னோட கருத்து என்னன்னா, அவர் டைட்டன் மாதிரி கம்பெனியெல்லாம் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிருக்கலாம். டெஃபினெட்லி திங்ஸ் பெட்டராக இருந்திருக்கும். Open free DMAT account with Alice Blue today. Click on the description link. India's #1 dealer Vasanth & Co. RD special discount sale up to 50%.